பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றி அப்படின்னு பார்க்கும் பொழுது மாசி மாதம் ராசி பலன் தான் பார்க்க இருக்கிறோம். 27 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வீடியோ பதிவாக நம்மளுடைய சேனலில் அப்லோட் செய்யப்படும். ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த மாசி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னாவே வழிபாட்டுக்கு சிறப்பான ஒரு மாதம் சொல்லலாம். ஸோ இந்த மாசி 1ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு மாசி 1ஆம் தேதி பிறக்கின்றது. ஸோ இந்த மாசி மாதம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு எடுக்கும் பொழுது நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட முழுமையாகவே இருக்கும். ஸோ மேன்மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம்தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய லாபஸ்தானத்திலேயே சனி பகவான் அமர்வில் இருக்கனால ஸோ கட்டாயம் வேலை சார்ந்த விஷயத்திலலாம் அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். வரவேண்டிய பணம் கட்டாயம் கைக்கு வரும். புதிய இடம், வண்டி, வாகனம், தொழில், இந்த மாதிரி அமைப்புகள், உங்களுடைய கனவு எதுவோ அது நினைவாகக்கூடிய மாதம் தான் இந்த மாசி மாதம். அடுத்தபடியாக உறவினர்கள், பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களை தேடி பேசக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. அடுத்தது அரசு வழி சார்ந்து இருந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது கட்டாயம் அதற்கு ஒரு நல்ல தீர்வு, உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு முடிவு அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும். புதிய முயற்சி எது வேணாலும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுமே சரி, ஒரு சரியான ஒரு தீர்வு, ஒரு சரியான பாதைக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க. ஸோ இடமாற்றத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கட்டாயம் ஒரு அருமையான ஒரு இடமாற்றமும் பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய அம்சமும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அமைகிறது. ஸோ புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் தாராளமாக இந்த மாசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க துவங்கலாம். குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது இந்த மேஷ ராசிக்கு குரு பகவானின் சஞ்சாரம் என்ன செய்யும்? வருமானத்தை அதிகரிக்கும். செல்வாக்கு சம்பந்தப்பட்டதாகட்டும், அந்தஸ்து, இது எல்லாத்துலேயுமே ஒரு உயர்வு அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. ரியல் எஸ்டேட்டு, பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், விவசாயம் சார்ந்து வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி கட்டாயம் இந்த மாத இறுதிக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாசி மாதம் பாதி ஹாஃப் தான் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். மைண்டு டைவர்ட் ஆகும். ஸோ இந்த மாசி மாதம் இறுதி 15 நாள் வரக்கூடிய அமைப்புகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா. மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க முக்கியமான ஒரு பரிகாரம் இந்த மாசி மாதத்தில் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும்? செல்வ கணபதி வழிபாடை கட்டாயம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மாசி மாதத்தில் செய்யும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் இப்போ பார்த்தோம். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம். ஸோ யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னா பரணியில் பிறந்தவங்க வந்தீங்கன்னா உலகத்தையே ஆளக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். ஒரு முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடிய தன்மைகள் ஆகட்டும் இவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் பூர்த்தி அடையும். ஸோ அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க, அது பிளாக் ஆகி முடங்கி கிடக்குது அப்படின்னா மீண்டும் அதை கையில் எடுத்து தொடங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பண்ணும். ராசிநாதனே சஞ்சாரத்தில் இருக்கனால ஸோ கட்டாயம் நீங்கள் தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக வருமானம் சார்ந்த விஷயங்களில்
பல தொழில் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த மாசி மாதத்தில் செஞ்ச தொழிலையே எடுத்து செய்யும் பொழுது பலவிதமான முன்னேற்றங்களையும் சரி, ஒரு வருமான நிலையும் சரி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து உயர்த்தி தரக்கூடிய நிலையாக அமைகிறது. அடுத்தது அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது, ஒரு உதவி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்துக்கள், பூமி, இடம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் பேரில் வந்து வாங்கி போடுவீங்க. நினைத்த வேலையை பார்த்திங்கன்னா நினச்ச நேரத்தில் முடிக்கக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து கொடுக்க இருக்கிறது. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆசிரியர்கிட்ட ஆலோசனை பெற்று அதற்கு மேலே நீங்கள் செயல்படுவது மிகவும் அவசியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, நல்ல ஒரு பதவி உயர்வுகள், ஒரு இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு, இது எல்லாமே வந்து கிடைக்கும். விவசாயம் சார்ந்து வேலையில் இருக்கிறீங்க, விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு வந்து கட்டாயம் வரும். இழுபறியாக இருந்து வந்த இந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புடன் வந்து வெற்றியை கொடுக்கும். மேலும் வந்து இந்த மாசி மாதத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க மேலும் ஒரு சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா சனீஸ்வரர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் வந்து செய்யணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் சனீஸ்வரரை வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அள்ளி கொடுக்கும். ஸோ அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்கக்கூடிய அமைப்போடு இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து அட்வைஸ் செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து முன்னிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய நட்சத்திராதிபதியான சூரிய பகவானும் நல்ல நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கனால நினைத்த வேலையை வந்து நினைத்த டைமில் வந்து நடத்தி காமிப்பீங்க. ஸோ அடுத்தபடியாக வந்துட்டு பார்க்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயம், அரசு சார்ந்த உத்தியோகம், ஸோ இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வந்து எதிர்பார்த்த லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கைக்கு வந்து சேரும். புதுசாக வந்து தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து பார்ட்னர்ஷிப் போடும் பொழுது மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பண வரவு மிகவும் திருப்திகரமாக அமைகிறது இந்த மாசி மாதத்தில். உங்களுக்கு அரசு சார்ந்த வேலையில் வந்து இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகிட்ட இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நல்ல தீர்வு, ஒரு நல்ல இடமாற்றம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தான் இந்த மாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தபடியாக வந்து பார்க்கும் பொழுது இழுபறியாக இருந்து வந்த வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படிங்கிறது நீங்கும். குடும்பத்துக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய பேச்சில் வந்து மிகவும் சரி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க கட்டாயம் வந்துட்டு அதிகப்படியான ஒரு அக்கறை வந்து உங்களுடைய படிப்பில் வந்து செலுத்தி நீங்கள் படித்தால் மட்டும்தான் நினைத்த மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட மதிப்பெண்கள் நஷ்டம் அடையக்கூடும். ஸோ அடுத்தபடியாக யாரெல்லாம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, உடல்நிலை குறைவு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள், இது எல்லாமே சரி மாசி மாதத்தில் நீங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலும் பார்த்தோன்னா இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கட்டாயம் சூரிய பகவானுடைய வழிபாடை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரி பித்தளை தட்டில் முழு கோதுமை பரப்பி அதற்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருளும் கிடைக்கும். உங்களுடைய மாசி மாதம் மேன்மேலும் சிறப்பான பலன்களாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு வந்து கொடுங்க. முழு ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து கட்டாயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் ஜாதகம் வந்து பார்க்கணும். ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலில் தினமும் லைவ் செக்ஷன் ஃப்ரீயாக இலவச ஜோதிட ஆலோசனையும் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வியின் விதம் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் மிஸ் பண்ணவங்க இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும்.
ஸோ மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.